ஸோ நான் சொல்லி தரப்போறேன். ஸோ நான் கிட்டத்தட்ட $387 நான் சாம் கேஸ்ல சம்பாதிச்சிருக்கேன். ஐ எம் சாதிக், சாம் கேஸ் கோல்டு அச்சீவர். சரிங்களா? இப்போ என்னோட டேஷ் போர்டுக்குள்ள வரேன். என்னோட டேஷ் போர்டுக்குள்ள வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 537 பேர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட பெரிய சொத்து, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் சேர்த்தது வெறும் 537 பேர். சரிங்களா? 537 பேர் சேர்க்கறதுக்கு ரொம்பலாம் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் போய் போஸ்ட் போட்டினாங்களே ஒரு 30-40 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. சார் நான் போஸ்ட் போடுறேன், 30 பேர்லாம் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு 5 பேர் ஜாயின் பண்றாங்க. போதும், 5 பேர் போதும். 5 × 50, 10 நாளைக்கு 50 பேர் ஆயிட்டாங்க. 20 நாளைக்கு 100 பேர், 30 நாளைக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். உங்க டீம்ல உங்க சொத்து மதிப்பு அதிகமா இருந்தா மட்டும்தான் நீங்க சாம் கேஸ்ல பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இப்ப 537 பேர் இருக்காங்க என் ஃபர்ஸ்ட் லெவல்ல. நான் அது மட்டும் தான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2வது லெவல்ல 1683 பேர் நான் சேர்க்கல. 3வது லெவல்ல 2177 பேர் நான் சேர்க்கல. 4வது லெவல்ல வந்து 2029 பேர் நான் சேர்க்கல. 5வது லெவல்ல 1383 பேர் நான் சேர்க்கல. அதே மாதிரி 6வது லெவல்ல 848 பேர் இருக்காங்க, நான் சேர்க்கல. 7வது லெவல்ல வந்து 1521 பேர் இருக்காங்க, நான் சேர்க்கல. ஸோ இதையே நான் உங்ககிட்ட சேர்க்கலன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட சொத்து வந்து நான் சேர்த்தது, நான் கஷ்டப்பட்டு சாம் கேஸ் பிசினஸ்ல தூங்காம அந்த 537 பேரை நான் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கேன். என் கஷ்டம் வீண் போகாம இருக்கிறதுக்காக தான் இந்த 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல், 6வது லெவல், 7வது லெவல். சரிங்களா? சாம் கேஸை பொறுத்தளவுக்கு யாருனாலும் எவ்வளவு நாள் சம்பாதிக்கலாம் சார். என்னால சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா என் நம்பர் கால் பண்ணுங்க, அவங்களுக்கு நான் ஃபுல் ஹெல்ப் பண்றேன். எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? நான் இதுல வந்து 537 பேர் ஜாயின் பண்ணனால எனக்கு என்ன சார், உங்களுக்கு என்ன சார் கிடைச்சிருக்கு இந்த சாம் கேஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடு சென்டர்ல பாருங்க என்னோட அக்கௌண்ட் டோட்டல் எவ்வளவு நான் இந்த சாம் கேஸ் பிசினஸ்ல சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும். $387. சரிங்களா? $1 62 ரூபான்னா $387 எவ்வளவுன்னு நீங்க பாத்துக்கங்க. ஜஸ்ட் 7 மாசம் தான். சரிங்களா? 7 மாசம் தான் இருக்கு. இந்த மாசம் வந்துருச்சுன்னா 8 மாசம். இப்ப கீழே பாத்தீங்கன்னா டேட்டு அதுல உங்களுக்கு போட்டிருக்கும் 30ஆம் தேதி டிசம்பர். இந்த மாசம் இது முடிஞ்சிருச்சுன்னா நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாசம் தான் ஆகுது. இது 8 மாசத்துல அப்படி நீங்க என்ன சார் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு ஆளை கூட ஜாயின் பண்ணல அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். நான் வந்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இதுல யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரை நம்பி நான் கிடையாது. எனக்கு தேவை என் டீம் மெம்பர்ஸ், என் சொத்து வேணும். சரிங்களா? என் சொத்து என்ன சார், உங்க சொத்துன்றீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த 537 பேர் தான் சார் நம்ம சாம் கேஸோட சொத்து. அந்த 537 பேரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தர போறோமா? இல்ல சார், அவங்களும் சம்பாதிக்க வைக்க போறோம். நம்ம வந்து நான் வந்து இப்ப 537 பேரும் அந்த கீழே பாத்தீங்கன்னா 2வது லெவல்ல பாருங்க 1683 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1683 பேர் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு. அதை நான் உங்களுக்கு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் என் டீம்ல யாரெல்லாம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 148 பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல மணி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க. 1800க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இப்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் அவங்க வந்து 1800 பேர் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல பணம் எடுக்கிறாங்க. இது வந்து டோட்டல் பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஃபுல் அண்ட் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த சாம் கேஸ்ல வந்திருக்காங்க. இந்த சாம் கேஸ்ல நான் அப்படி என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 7 அப்ளிகேஷன், ஒரே ஒரு 8 அப்ளிகேஷன் மட்டும்தான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கேன். அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா அந்த அப்ளிகேஷனை வச்சுக்கலாம், வேண்டாம்னா அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். அதை பத்தி எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. சாம் கேஸ் அப்ளிகேஷன் மட்டும் வச்சிருந்தா மட்டும் போதும், நம்ம சாம் கேஸ்ல கோடிக்கணக்கா சம்பாதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப இந்த மாசம் என்னோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா $145. இந்த $145 வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ஒரே நாள்ல வருமா? கண்டிப்பா வராது. உங்க டீம், உங்க சொத்து ஃபர்ஸ்ட் பாருங்க 537 பேர் அவங்க தான் காரணம், யாருமே கிடையாது. என் சொத்து இருக்கிற வரைக்கும் நான் கவலையப்பட மாட்டேன். நான் நாளைக்கு கூட அக்கௌண்ட்ல வந்து இன்னொரு 500 பேரை சேர்த்தா கூட அந்த சொத்தை வச்சு நான் வந்து இன்னும் சம்பாதிப்பேனே தவிர கண்டிப்பா என்னோட சொத்து வீண் போகாது. உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா 18,700
5 பேரு. எத்தனை மாசம்? 8 மாசத்துல கண்டிப்பா என்னால முடியாது. ஏன்னா நான் சேர்த்தது எத்தனை பேர் நல்லா பாருங்க சார், 537 பேரை நான் சேர்த்திருக்கேன். ஆனா என் டீம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க பாருங்க, 18,705 பேர். நேத்து எத்தனை பேர், டுடே எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. நேத்து 140 பேர் சேர்த்திருக்காங்க, 85 பேர் ஆக்டிவா இருக்காங்க. டுடே பாத்தீங்கன்னா 100 பேர், 56 பேர் ஆக்டிவா இருக்காங்க. நான் தொட்டு காமிக்க பாருங்க, தெரியுதுங்களா? விடுங்க, அதை விடுங்க. நான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்க. நான் எத்தனை பேர் சேர்த்திருக்கேன்? 537 பேர் சேர்த்திருக்கேன். ஸோ இந்த மாசம் மட்டுமே பாருங்க எத்தனை பேர் ஜாயின் இருக்காங்க. திஸ் மந்த் 3923 பேர். முடியுமா என்னால? சத்தியமா முடியாது. காரணம் கிட்ட என் டீம் சம்பாதிக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க, பணம் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த மாதம் பணத்தை போடுறாங்க, அடுத்த மாதம் சம்பாதிக்காங்க, பணத்தை போடுறாங்க. அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவல் தான் எல்லாத்துக்குமே. சார் நானும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும், நானும் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி என் டீமுக்கு இந்த மாதிரி செட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லக்கூடியது. சாதிக்கு சொல்றேன் ஒரே ஒரு விஷயம், நீங்க சாம் கேஸ்ல வந்து உங்க சொத்து மதிப்பு அதிகப்படுத்துங்க. இந்த லெவல்ல, இந்த இடத்துல நான் காமிச்சுக்கிட்டு இருக்க பாருங்க, இந்த இடத்துல 100 மெம்பர்ஸ் நீங்க கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே சம்பாதிப்பீங்க. 200 300 இதுலலாம் 600 1000 இன்னும் 600 1000 கொண்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கே என்னோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 800 900 வந்துடும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சாம் கேஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே வந்து 5000 ரூபா 10,000 சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது கவர்மெண்ட்னு யாருனாலும் போய் கேட்டு சாம் கேஸ்ல போயிட்டு பேஸ்புக் யூடியூப் எதுலனாலும் சர்ச் பண்ணுங்க சார், சரிங்களா? மோடி சார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா வந்து பத்தின தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்ப வந்து கம்மியா சாம் கேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சாம் கேஸ் பிசினஸ் இல்லாத இடமே கிடையாது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க சாம் கேஸ்ல மட்டும். நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு சாம் கேஸ் மட்டும் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். 1 கோடி, சரிங்களா? யாருனாலும் இந்த பிசினஸ் பண்ணலாம், படிச்சவங்க படிக்காதவங்க, ஏன் சும்மா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு படிக்கவே இல்லை சார் அப்படின்னா கூட சாம் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றதுக்குலாம் ஒரு படிப்புன்னு தேவையே கிடையாது சார், சரிங்களா? ஸோ எடுத்து பண்ணுங்க, உங்க டீமுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஃபார்வர்டு பண்ணுங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோவை மெயினா எடுத்தது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சொத்து மதிப்புக்காக தான். 537 பேர் அதை கூட்டுங்க, சரிங்களா? கூட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கீழே அமௌண்ட் வரலன்னா என்னைய நீங்க கேளுங்க, சரிங்களா? என் ஃபோன் நம்பர் நான் தரேன், என் ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன ஹெல்ப்னாலும் சரி, என் டீமுக்காக கண்டிப்பா வந்து உயிரை கூட கொடுப்பேன். கண்டிப்பா என் ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிங்க சார். ஃபோன் நம்பர் தரேன், என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிங்க. ஸோ சர்ச்சில் போயிட்டு நான் சும்மா என் ஃபோன் நம்பர் தரேன் உங்களுக்கு. 8056583057, ஓகேவா? 8056583057 இதே என் ஃபோன் நம்பர். எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி, பணம் போட முடியலையா, உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ண முடியலையா, சரிங்களா? இப்போ ரீசார்ஜ் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு, ஒரு சர்வர் ப்ராப்ளம்னால அது 1 வாரம் 2 வாரத்தில் சரியா போயிடும், சரிங்களா? அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. $5 வந்துருச்சா, பேங்க் அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பணத்தை மாசம் போட்டுக்கிட்டே இருங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா? இது வந்து ஆன்லைன் பிசினஸ்னால லைஃப் டைம் பிசினஸ். இப்ப நான் வந்து இதுல கோல்டு அச்சீவ் பண்ணிருக்கேன், பாத்திருப்பீங்க, அந்த லைன்ல பாத்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போட்டிருக்கோம். இந்த மாதிரி நான் காமிக்கிறேன், சரிங்களா? இதுல வந்து டேஷ்போர்ட்ல வந்து இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்றேன் பாருங்க, மேல சைட்ல பாத்தீங்கன்னா கோல்டுன்னு இருக்கும், சரிங்களா? இதுல நான் கோல்டு அச்சீவ் பண்ணிருக்கேன். சார் கோல்டு அச்சீவ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் பட்டன்ல லாஸ்ட் வாங்க, அச்சீவர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த அச்சீவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சில்வர், 2வது கோல்டு, 3வது பிளாட்டினம், 4வது டைமண்ட், 5வது அப்படின்னு கரூர் டைமண்ட், அப்படி வந்து பாத்தீங்கன்னா அம்பாஸ்டர், ராயல் அப்படின்னு வந்து சாம்பியன் வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அந்த 8 ஸ்டேஜ்னா நான் 2 ஸ்டேஜ் முடிச்சிட்டேன். இதை அச்சீவ் பண்றதுனால என்ன சார் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு, என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சில்வர் 2 அப்படின்னா, சில்வர் வந்து நான் யார் ஜாயின் பண்ணி யார் சில்வர் $100 யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேர் மந்த் $2 அவங்களே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, ராயல்டி போனஸ், சரியா?
எனக்கு வந்து இப்போ நான் வந்து போன மாசம் தான் நான் வந்து சில்வர் அச்சீவ் பண்ணேன். இந்த மாசம் வந்து கோல்டு அச்சீவ் பண்ணிருக்கேன். காரணம் கேட்டீங்கன்னா, நான் சில்வர் அச்சீவ் பண்ண $100 தாண்டும் போதே அடுத்த மாசமே $200 கிட்ட வந்துச்சு. ஏன்னா நான் வந்து என் டீமை உருவாக்கினேன். என் டீம் வந்து என்னையே உருவாக்கிருச்சு. அதான் காரணம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் மறந்துடாதீங்க. உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல 100 பேர் 200 பேர் 300 பேரை கொண்டு வாங்க. உங்களுக்கு மாசம் சம்பளம் வந்து பணம் வந்து கொட்டும். சரிங்களா? அதே மாதிரி உங்க டீம்ல உள்ளவங்களுக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல தான் அதிகமா சம்பாதிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இப்ப ரெண்டாவது கோல்டு பேர் மந்த் $6. நீங்க மாசம் வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அந்த மாசத்துக்கு $6 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். உங்களுக்கு பேமெண்டா போட்டு கொடுத்துருவாங்க. பிளாட்டினம் வந்துட்டீங்கன்னா மாசம் $25. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா $100, $300, $600, $1000, $5000 வரைக்கும் கொடுக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணாம தனியா வர்ற காசு. சரிங்களா? அதுவும் இல்லாம நீங்க சாம்கேஸ்ல அந்த ஹோம் பேஜ்ல வந்துட்டீங்கன்னா, ஹோம் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உங்க டீம்ல வந்து எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்துகிட்டு இருக்குன்றது அந்த லிஸ்ட் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு போட்டிருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் பண்றதுல இன்கம் ஜங்ஷன், ஆட் ஜங்ஷன், ஜாயினிங் பண்றதுல எவ்வளவு வந்திருக்கு, ஷாப்பிங் பண்ண எவ்வளவு வந்திருக்கும். இப்ப ஷாப்பிங் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி சாம்கேஸ்ல மொத்தம் டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு கீழே நேத்து யாசிட்டு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த வாரம் இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு அதிலே போட்டுரும். சரிங்களா? உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி வாட்ஸ்அப் நம்பர் இல்ல கீழே கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வாட்ஸ்அப் நம்பர் சாம்கேஸ்ல 24 ஹவர்ஸ் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. நீங்க உங்களுக்கு பேலன்ஸ் வரலன்னா கூட கேட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கீழே மேல சில்வர் யார் இருக்காங்க, கோல்டு யார் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசலாம். சரிங்களா? அதுல டைமிங் போட்டு பாருங்க. ஹெல்ப் லைன் நம்பர் 9 to 6. சரிங்களா? வாட்ஸ்அப் யூ எனி டைம் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சாம்கேஸை பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. தைரியமா பண்ணலாம். ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்தளவுக்கு $1 $2 முதலீடு பண்ண போறது கிடையாது. ஃப்ரீ ஜாயினிங் தான். யாருனாலும் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ட போயிட்டு ஒரு $1000 கொடு, ஒரு சாம்கேஸ் கம்பெனில உன்னை சேர்த்து விடுறேன், உனக்கு மாசம் $1000 வாங்கலாம் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட பேசவே தேவையில்லை. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யார் வச்சிருக்காங்க அவங்க போயிட்டு நேரா வந்து ஒரு ஃப்ரீ ஜாயினிங் இருக்கு, மாசம் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும், அடுத்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அவங்ககிட்ட போயிட்டு கூட நானே ஜாயின் பண்ணி கொடுக்கன்னு சொல்லி அவங்க மொபைல் வாங்கி ஜாயின் பண்றதுலாம் 2 நிமிஷம் கூட ஆகாது. நானே ஜாயின் பண்ணி கொடுக்கன்னு சொல்லி அவங்களோட நம்பரை பார்த்து வாங்கிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மெயினா வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை தான் போட சொல்லணும். சாம்கேஸ்ல ரெஃபர் ஐடி உங்களோட ரெஃபர் ஐடியை போட்டு ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு கீழே யாரெல்லாம் உங்களுக்கு கீழே பெண்டிங்ல இருக்காங்களோ, ஆக்டிவா இருக்காங்களோ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. ஷேர் பண்ணுங்க மறக்காம. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.